இவங்கள தமிழிசை அக்காவை வந்து பாராட்டணும். நமக்கு கொள்கை எதிரியாவே இருந்தாலும் நேத்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. உதயநிதி பேசினது தப்பு அப்படின்ட்டு பேசினாங்க நேத்து. அதனால சரியான விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நல்லது. இல்ல தமிழிசை வந்து நயினார் பேசினப்பே அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா வந்து பட்டுப்படாம ஒரு மாதிரி தெரிவிச்சாங்க. ஆனாலும் பாருங்க இப்ப கனிமொழியோட டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. நயினாரை வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு தன்னோட அண்ணன் பையன் பேசினா அதுக்கு மட்டும் சைலண்டா இருந்துட்டு கைதுக்கு வந்து வாயை திறக்குது. ஆக்சுவலா இந்த இஷ்யூவை வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு மாத்துறாங்க. இது கிடையாது. பொதுஜனம் வெர்சஸ் உதயநிதி. இந்த கேஸ் அப்படிதான் நம்ம பார்க்கணும். த்ரிஷாங்கிறவங்க பொதுஜனத்துல ஒருத்தர் தான் அவங்களும். ஷீ இஸ் ஜஸ்ட் அ சிட்டிசன். அவங்க கவர்மெண்ட்ல எந்த பாட்டும் கிடையாது, இந்த கட்சியிலயும் எந்த இதுலயும் கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஓட்டர், அவ்வளவுதான். ஒரு சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த இவன் சொன்னான், அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். பாரதி சொன்னான். அதுக்கப்புறம் இந்த பழனி இந்த இவன் இருக்கான் பாருங்க, இப்போ ஜெயில இருக்கான், அவன் பேர் மார்க்கண்டேயர் சொன்னான். இவனுக்கு எல்லாம் சொன்னா பரவாயில்ல. அப்படியே மேல எஸ்கலேட்டே கடைசியில எதிர்கட்சி தலைவரே வந்து இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்துட்டான். இன்னும் ஸ்டாலின் தான் இன்னும் நீ வெறும் எதிர்கட்சி தலைவரையும் தாண்டி சட்டமன்றத்துக்குள்ள நீ தானே எல்ஓபி. அந்த பொறுப்புணர்ச்சியோடவாது பேசணுமா இல்லையா? மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தானே பிடிச்சி உள்ள போட்டாங்க அந்த ஆள் பேசுனதுக்கு. நீயும் அதே தானே பண்ற. தலைவனே இப்படி இருந்தா மார்க்கண்டேயன் பேசுனதுல ஒன்னும் அதிசயமே இல்லை ப்ரோ. தலைவனே இப்படி இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்தது. இந்த சிவாஜியே சொல்லியிருக்காப்ல, இல்லைன்னா ஸ்டாலின் தான் வந்து சத்தம் போட்டது, சின்ன எல்லாம் கூட வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. சும்மா ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. நமக்கு என்ன போர் அடிக்குதுன்னு என்ன பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிறான். நீ பேசாததுக்காடா கேஸ் போட்டிருக்காங்க. 9 பிரிவுல போடுறாங்கன்னா என்ன பொய்ய வச்சு எப்படி 9 பிரிவுல போட முடியும் வழக்கு? அறிவு வேணாமா? அப்ப கூட கைது பண்ணதே அவதூறு பேசுறதுக்கு தான். அதுக்கு வண்டியில ஏறிட்டு அதுக்கும் அவதூறு, இது நான் பேசவே இல்லை அப்படின்ட்டு. என்னமோ எந்த அளவு இதை நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது அவங்களோட யூஷுவல் பேட்டர்ன். நமக்கு வந்து சில பேருக்கு இதெல்லாம் புதுசா தெரியும். என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்க. அவங்க வருஷ கணக்கா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட மோடஸ் ஆபரேண்டி. அதுதான் எம்ஓவே இப்படிதான் வேலை செய்வாங்க. மோட் ஆஃப் ஆபரேஷன் இப்படிதான் இருக்கும். நடிப்பாரக்கனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடிப்பாரக்கனையும் அவன மண்டபத்துல வச்சு விட்டுருவாங்க சாலை மறியல். அதுக்கு ஏன்னா அதை பண்ணலன்னா அப்புறம் நாளைக்கு சேகர் பாபு எப்படி குளத்தூர்ல அழுதது, அந்த ஆள் அழுத மாதிரிதான் இது. சும்மா ஐவாஸுக்காக நான் உனக்காக இது பண்ணி அரெஸ்ட் ஆயிட்டேன். ஏன்டா என்ன கூட்டு போகும்போது அதான் இல்லைன்னா கேள்வி ஒரு நாளைக்கு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறான். நீ என்ன பண்ண? அரசகுமார் கேஸ் என்னாச்சு? அரசகுமார் கேஸ் அப்புறம் எதுவுமே இல்ல. வரும் ஒண்ணுன்னா வரும். நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் போட்டார் பாருங்க, பொதுமக்களை தாக்கும் திமுகவினர் எல்லாரும் பிடிங்க. அதை இதுதான் வேணும். ஏன் ப்ரோ 12 மணிக்கு நம்ம கோர்ட்ல போய் கேஸ் இதாக போறேன்னாங்க, அது என்னாச்சு? ஏதாவது தெரியல. அது வந்து அது வரைக்கும் தான் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, 12 வரைக்கும். ஆனா இங்கேருந்து தஞ்சாவூர் போறதுக்குள்ளேயே ஆயிடும் போலயே 2 மணி 3 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். 3 மணியா? 3க்கு மேலே. நேத்து சிம்பிளி சவுத் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க. மனிதன் தானே. இப்ப ஜி தமிழ் ப்ரோ, இப்ப ஜி தமிழ் பாருங்க, தப்பு செஞ்சா வாத்தி ரைடு வரும்னு சொல்லிட்டு வாத்தி ரைடு போட்டு ஜி தமிழோட ட்வீட்டை பாருங்க. சும்மா இருந்திருக்கணும். இல்ல ஹரி ப்ரோ, இந்த நான் கடவுள் படத்துல எம்மாடி ஆத்தாடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். நான் கடவுள் பார்த்தேன். நான் கடவுள் படம் பாத்திருக்கியா? அது பிளாக் அண்ட் ரெட் தான் போட்டிருக்காது. பிளாக் அண்ட் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காது. அது டிரான்ஸ்ஜெண்டர். எல்லாம் திமுக மேல மொத்த வன்மத்தையும் கொட்டுறானுங்க. இந்த ஓடிடில இருக்கவனுங்க, தியேட்டர்காரனுங்க எல்லாம் அவ்வளவு பண்ணிருக்கானுங்க. யாருமே நிம்மதியா வாழ விடலவனுங்க. நீங்க நல்ல அந்த சிம்பிளி சவுத்தாவது பாத்தீங்கன்னா அந்த உதயநிதியோட படத்தை ஸ்ட்ரீமிங்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு இதுவா போட்டான். அத வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. ஆனா இவன் ஜி தமிழ் பாருங்களேன், ஜி5 தமிழ் டைரக்டாவே போட்டான், தப்பு செஞ்சா வாத்தி ரைடு வரும்னு. இல்ல போன ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் ஆரம்பிச்சு
250 கோடி ரூபா 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோ வரைக்கும் பிரச்சனை தான். யாரையுமே அவனுக்கு நிம்மதியா விடல. யாரு சம்பாதிச்சாலும் யாரு உழைச்சாலும் அந்த உழைப்பை திருடிக்கிறது, அவங்க உழைப்புல இருந்து வர்ற காசை திருடிக்கிறது, லஞ்சங்கிற பேர்ல பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல மிரட்டி காசு வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, எல்லாம் பண்ணி ஆடி ஓஞ்சிட்டானுங்க. இப்ப எதுவுமே பண்ணாம வீட்டுல இருக்க முடியல அவனுங்களால. போனவே 10 வருஷம் சும்மா உட்காந்துருந்தானுங்க அந்த அம்மா கிட்டே தோத்துட்டு. அதுக்கப்புறம் 2 தடவையும் பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவா தோத்து உட்காந்துருந்தானுங்க. ஆனா இந்த தடவை எத்தனை வருஷம் உட்கார போறானு தெரியல. அதுதான் எதிர்காலமே இருண்ட காலமா இருக்கு. பண்றானுங்க, அதுக்குதான் இவ்வளவு பண்றானுங்க. ஏன்னா பாருங்களேன், இதுக்கு பெயில் வாங்கிட்டு வந்தோடனே வாங்கிட்டு வெளியே வருவான். வந்ததுக்கு அப்புறம் சும்மா வரல திமுக காரன்னு வெக்கமே இல்லாம சொல்றானுங்களா இல்லையான்னு பாருங்க. இதை பெருமையா வேற பேசுவானுங்க. எனக்கு என்னன்னா இந்த தடவை நம்ம டிவிகே சைட்ல இருந்து பெருசா இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பொதுமக்கள் கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களே முன்ன வந்து அடிச்சிடறாங்க. நம்ம இறங்குறதுக்கான தேவையில்லை. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே பொதுமக்கள் தான். அவங்க தான் இந்த ஆட்சியை அமைச்சிருக்காங்க, இவ்வளவு மெஜாரிட்டி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கும் போது எல்லாரும் நீ பண்ண தப்பு தானே, சும்மாவா அரெஸ்ட் பண்ணிச்சு போலீஸ்ன்னு கரெக்டா தான் கேட்கறாங்க. அவங்களே முன் வந்துடுறாங்க. நமக்கு போய் பேசி நரேட்டிவ் செட் பண்றதுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. அவங்க இன்ஸ்டாலாம் திறந்தா அட்டி விழுகுது, தாறுமாறா விழுகுது. போன ஆட்சியில பண்ண இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீங்க சொன்ன மாதிரி கொட்டுறாங்க எல்லாரும் கோவத்தை. இந்த அமுதரசன் ஒரு பொறுக்கி இருப்பான் திமுகல, ரொம்ப நக்கலா பேசுவான். அவன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அதுக்கு வந்து பிஜேபியில வினோஜ் இருக்காம இருக்கு, நம்ம இவரோட அண்ணன் வினோஜ் பி செல்வம். ஆமா, ரேவந்தோட அண்ணன். அவர் போட்டிருக்காரு, ஏதோ மாணவர் அணி துணை செயலாளரா இந்த பதிவுக்கு என்ன அரசியல் கேட்டு அரசியல் சாபக்கேடு, அந்த நாய் வந்து ராசாத்தி எல்லாமே உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான். அந்த கேக் வெட்டுற மாதிரி இதுல வந்து ஒரு அந்த மீசக்காரனையும் என்ன படம் அது, நாடோடிகளா சுப்பிரமணியபுரம், நாடோடிகளா சுப்பிரமணியபுரம் நினைக்கிறேன். அதுல வர அந்த மீசக்காரனையும் அந்த இன்னொரு பொம்பளை இருக்குமே அந்த போட்டோ வச்சு ஆமா 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 தெரியும் தெரியும் ராசாத்தி எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு போட்டுருக்கான். தமிழ்கா அமுதரசன். இன்னொன்று 12 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணோம், 11 மணிக்கே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறான். ஆனால் இதுக்கே எல்லாம் இது பெயில் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறான் இல்லையா? அது என்ன உண்மையா? அது எப்படினாலும் பெயிலி கிடைக்கிறது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனே இல்லை, அதுதான் எங்களுக்கு வேணும். கிடைச்சிட்டு போகுது. நீங்க பேசுனீங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்தாச்சு. சட்டத்துல வழி இருந்துச்சுன்னா வெளியே வந்துக்கங்க. பெயில் இருக்கு அப்படின்னா வெளியே வர போறாங்க. இல்ல புரியல ராசாத்தி. திமுக கார கலைஞரே கலாய்க்கிறான், எனக்கு புரியல. ராசாத்தி அவனுங்க அப்பப்போ மறந்துடுறானுங்க. இப்போ மண்டை குழம்பு போய் அவனுங்களே அவனுக்கு கலாய்ச்சிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இந்த மோகன் ஜின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பான். எனக்கும் இப்பதான் அந்த ட்வீட் முன்னாடி இருந்து நின்னுச்சு. காலையில ஒரு ட்வீட் போட்டான் அவன். நேற்று நைட் ஒரு ட்வீட் போட்டான் அவன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மட்டும் இன்னைக்கு கைது செய்யப்பட்ட நிச்சயம் நான் ஒரு முறையாவது தாவேக்காக்கு ஓட்டு போடுவேன்னு அவனை டாக் பண்ணி இன்னைக்கு வந்து இப்ப போட்டிருக்கான் 2 மணி நேரம் முன்னாடி. என்ன தெரியுமா போட்டிருக்கான் அந்த மோகன்ஜி? இன்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதால் நான் நிச்சயம் ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பேன்னு போட்டிருக்கேன். சொன்ன வார்த்தை காப்பாத்துறாரா? அதுதான் இப்ப அவனுக்கு எல்லாம் டாக் பண்ணி வச்சுன்னுக்குறாங்க. பாத்துக்கோ, பண்ணி வச்சு கட்டுமரத்துதான் கரெக்டா இருக்கும் அந்த பாட்டு. கோட்டங்கொண்டாரா சாவே ஜோடி கொண்டாரா சத்தி, அந்த பாட்டு. திமுகங்கிற லேபிள் எடுத்துட்டா உதயநிதி யாரு? வாட்ச்மேன் கூட கிடையாது. உதவாநிதி அவன். உதயநிதி உதவாநிதி. நீ என்னடா உச்சிஹா ஐடியில வரலையாடா? இதுல வந்திருக்க சாய். ஆபீஸ் போன் அது. டேய் NSFW கண்டென்ட்லாம் வச்சிருக்கே அதுல. அரே அவன் காலையில இருந்து எந்தோ ஆயிட்டான். ஈவினிங் போனா அந்த ஐடியில வருவான், பகலெல்லாம் இது பழைய நீதியில இருப்பான். ப்ரோ சிபி சத்யராஜ் இன்ஸ்டாவை பாத்தீங்களா? என்னவா என்ன போட்டிருக்கான்? இல்ல சிபி சத்யராஜ் அசம்பிளில தளபதி பண்ற மாதிரி போட்டு. சிபி சத்யராஜ் சரி ஸ்டோரி. வைகோ வந்துட்டாரு உதயநிதி. ஆமா ஆமா அந்த இது ஸ்வைப் க்ளீன் ஸ்வைப் இது போட்டுருக்கு. ப்ரோ வைகோ வந்துட்டாரு. ஆமா, உதயநிதியை கைது பண்ணது தப்பே இல்லன்ட்டாரு.
இல்ல இன்னைக்கு காலைல தான் வந்துட்டு வைகோ வந்து இந்த புத்தகத்துக்கு கூப்பிட்டாரு, வெளியீட்டுக்கு கூப்பிட்டாரு, சிஎம் போல. அதனால வந்து அவங்களுக்கு மனக்கசப்பாயிருச்சு, இவர் பேச மாட்டாரு அது இதுன்ட்டு இருந்தானுங்க. கடைசியில தலைவன் வந்து உடச்சு விட்டாப்ல போல போர்வால். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. பண்ணட்டும், ஏன் ப்ரோ சொல்றது தப்பு இல்ல. டிவிக்கு 4 மினிஸ்டர்ஸ் வந்து பதவியில இருந்து விலக்க போறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க, அது உண்மையா? இருக்கலாம், தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல ப்ரோ. அது வந்து அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் காரணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. காரணம் இருக்குன்னா அது தலைவருக்கு தெரியும், தலைவர் கையில தான் இருக்கு அது எல்லாம். எப்படி நான் ஃபேக்குன்னு சொல்றேன்னா, அதுல தமிழன் பார்த்திபன் பேர் இருக்குது. அவரு பக்காவா பண்ணுகிறாரு வேலை, அவரே வந்து ஓ, அதான் அதனால அது வந்து ஃபேக் தான். தெரியல, எதுவா இருந்தாலும் அதான் மேல தலைமை எடுக்கிற முடிவு தான், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரே பவர் சென்டர் தான் ப்ரோ. ரீஷஃபில் பண்ணுவாங்களா இருக்கும், என்ன வேணா இருக்கலாம், தெரியாது. அதெல்லாம் இல்லாமலும் இருக்கலாம். பார்த்திபன் பார்த்திபன் எல்லாம் பாத்தீங்கன்னா சேலத்துல பயங்கர செல்வாக்கு அவருக்கு. இப்போ இல்ல, மக்கள் இயக்கத்துல இருந்தே பயங்கரமான செல்வாக்கான ஆள். அதனாலதான் அவருக்கு அமைச்சரவை கொடுத்தது. அவர் எதுவுமே பண்ணல. அந்த ஒரு குடிகாரன் ஒருத்த வந்து பேசுனது அதுக்கு இல்லாம யாராவது அமைச்சரை விட்டு தூக்குவாங்க? சும்மா இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது. இந்த மாதிரி காசு வாங்குறாரு, டிப்போக்கெல்லாம் காசு வாங்குறாருன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஃபேக்குப்பா, ஏன்பா வாய்ப்பு இல்ல. அது யார வேணா சொல்லலாம், அவர்லாம் அந்த மாதிரி ஆளே கிடையாது. நீங்க அவரோட பேஜை போய் நீங்க பாக்கலாம், டெய்லி அவர் எங்கெங்க போய் என்னென்ன இன்ஸ்பெக்ட் பண்றாருன்னு அவர் அக்கௌண்ட்ல வந்துட்டே தான் இருக்கு. எல்லாமே நம்ம இல்ல ப்ரோ, நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இல்ல அவரு விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கும் போது எவ்வளவு நலத்திட்டம் பண்ணிருக்காரு, சொந்த காசுல எவ்வளவு பண்ணிருக்காரு அவரு. சும்மா இவனுங்க வந்து அதான் சொல்றேன்ல, நம்ம மக்கள் யாராவது ஒரு அமைச்சரை டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு இது பேட் இது பண்ணிட்டே தான் இருப்பாங்க, பேட் மவுத் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது டீம் ஈகோசிஸ்டமே பண்ற வேலை. இல்ல நல்லா உத்து பாருங்க, அவனுக்கு டார்கெட் பண்றது எல்லாமே நம்ம மக்கள் இயக்கத்துல வந்த அமைச்சர்களை தான். மத்த அமைச்சர்களை டார்கெட் பண்ண மாட்டானுங்க அவ்வளவா. காங்கிரஸ்ல இருக்கிற அமைச்சரை டார்கெட் பண்ணுவானுங்க, நம்ம மக்கள் இயக்கத்துல வந்து 16 அமைச்சரை டார்கெட் பண்றானுங்க. வேற யாராவது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்துறை அமைச்சர் அவங்கள பிடிச்சிருக்கானுங்க. மத்தபடி வந்து இவனுக்கு டார்கெட் பண்ணது எல்லாமே பாருங்க பாத்தீங்களா. அவனுக்கு மெயின் டார்கெட் வந்து அவங்க இல்ல ஹரி என்ன பக்கத்துல அண்ணாமலை ஸ்பேஸ்ல 500 பேர் இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் போட்டிருந்தானு தெரியுமா? லவடா நிதியில் போட்டிருந்தானுங்க. இப்ப என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சின்ன தத்தி சிறையிலே பெரிய தத்தி எங்கே. இந்த சந்தான காமெடி போட்டிருக்கானுங்க, பாத்ரூம் ஆம போறமே உட்கார்ந்து இருக்கானடான்னு. ஆமா, இங்க இருந்து சென்னை டு தஞ்சாவூர் எவ்வளவு நேரம் ஆயிருங்க பாப்போம். சென்னை இந்த ஜீவா படம் எல்லாம் இருக்கும்ல, ஆமா போறமே பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கான்டா ஒருத்தன் அப்படின்னு. 6 மணி நேரம் ஆகுமாப்பா? 12 மணிக்கு கிளம்பி இருந்தா கூட இப்பதான் 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஹரியல்ல இப்ப இது அரெஸ்ட் ஆனால இப்பயே பந்தம் பண்றானுங்களா? அப்ப ஸ்டாலின் அரெஸ்ட் ஆறப்ப வேற ஒண்ணுக்கு அரெஸ்ட் ஆயிருப்பான். அப்புறம் அது காலப்போக்க மிஸ் ஆக மாறிடுச்சு. டவுட்டா இருக்கு எனக்கு. டவுட்லாம் வேணாம், மிஸ் டைம்ல தான் அரெஸ்ட் ஆனாங்க, மிஸ் ஆகல அரெஸ்ட் ஆகல. பல தடவை பல பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் கத்திட்டே இருக்காங்க. சரி, உதயநிதி இங்க இருந்து அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள எனக்கே போர் அடிக்குது. பாவம், போன் இல்லாம இருந்தாலும் என்ன பண்ணுவான்னு தெரியல. சேகர் பாபுட்ட வாங்கி பாப்பல. முதல் கம்யூனிஸ்ட்ல இருந்து முதல் ஒரு பெண் குரல் வந்திருக்குதுப்பா. வாசுகின்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாங்க பாருங்க, நம்ம தளபதி போனப்போ பக்கத்துல அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பாலின சமத்துவம், மரியாதை விழுமியங்கள் விடை பெற்று அருவருக்கத்தக்க சொற்கள் பாவனைகள் அரசியல் கலாச்சாரமாவது நாகரிக சமூகத்தின் அடையாளம் அல்ல, அது ஆணாதிக்க அழுக்கு. லேட்டஸ்ட் உதாரணம் உதயநிதி. இதற்கு பதில் சொல்லும் பலரும் அதே பாதையில். மொத்தத்தில் பெண்களே பலிகடா. வலுவான கண்டனம். பாக்குறேன். டேய், அநியாயம் பண்றாங்க இவனுங்க. ஆனா நேத்து அது பார்த்தது நீங்களும் முடியவே இருந்துச்சு. நீ ஜட்ஜா அவ்வளோ சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. டே அடுத்து கூட போடுகிறாரு. கார்த்தி ப்ரோ இது சரி சொல்லுவோம், போட்டவனே ஒருத்தன் போட்டிருக்கான் ஆக்ரோஷ பக்தன் ஐடியில.
இந்த நானூறு ரவுடிதான் தானே அது, இந்த அந்த படம் தானே, அந்த நானும் படம் தான். அது ஆர்ஜே பாலாஜி. நானூறு ரவுடிதான், நானூறு ரவுடிதான். அதுல ஆர்ஜே பாலாஜி போயிட்டு அந்த படம் தான் நினைக்கிறேன் அது, எனக்கு தெரிஞ்சு. அதான் அவன் போயிட்டு அந்த அவனுக்கு அவசரமா பாத்ரூம் வந்துட்டு ஓடி வருவான் தெரியுமா, அந்த கிளிப்பை போட்டு வச்சிருக்கானுங்க. உதயநிதியின் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி. இல்ல அது கவலை வேண்டாம்னு நினைக்கிறேன் அது. கவலை வேண்டாமா, ஓகே ஓகே, அதான் ஏதோ ஒரு படம், எதுவும் தெரியல. நான் இந்த ஆள் நெஞ்சு கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். நினைச்சேன் ப்ரோ. இல்ல இல்ல. போலீஸ் அடி வெளுக்குறாங்க போட்டு இந்த மாதிரி இது பண்றவங்க. லத்தி சார்ஜ் பெர்மிஷன் கொடுத்துட்டானுங்க. பின்ன என்னங்க, பொதுமக்கள் மேல கை வச்சா வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க. இல்ல, பேரிகேட் எல்லாம் வச்சா அதெல்லாம் தள்ளி விட்டு வரானுங்க லூசு இல்ல மாதிரி. ஹரியல்ல இவனுக்கு ஒண்ணு சொன்னானுங்க, நம்ம தோத்ததுக்கு காரணமே நாகரிக அரசியல். அதெல்லாம் அப்பா ஏய் நீங்க என்னைக்கிடா அதை பண்ணிருக்கீங்க. அக்ஷிதா வேற சும்மா இல்லாம ஏதாவது ஒன்று போட்டு கொத்தூசை கிளப்பி விட்டுருது. உதயநிதி ஸ்டாலின் அரஸ்டட் அமிட் மேசிவ் டிராமா அவுட் சைட் இஸ் ரெசிடென்ஸ். என்ன நடக்குதோ அதை ரிப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கே இந்த கதர் கதர்னு எப்படி ப்ரோ? முஸ்தபா பாய் சைலண்டா சம்பவம் பண்ணுகிறார் ப்ரோ. என்னவா? இன்னைக்கு சாயங்காலம் வந்து 1,00,000 இஸ்லாமியர்கள் இணையும் விழாவாம் தாவேக்கால. சிறப்பு. தொகுதிக்கு 500 பேர் விகிதம், 234 தொகுதியில 1,17,000 இஸ்லாமியர்கள் வந்து இணையறாங்களாம். சேப்பாக்கம் திருவள்ளி துவக்கம் வந்து ஃபர்ஸ்ட் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி போல 500 பேரா சம்பவம் பண்ணுகிறாரு பாய். மதுரை சென்ட்ரல் உட்காந்துட்டு சலனமா சம்பவம் பண்ணிட்டு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இல்ல ஒரு 5 வருஷம் இவனுக்கு அமைதியா இருந்தா கூட ஏதாவது பாவமாவது பார்த்து ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் பேர். இவங்க போடுற ஆட்டம் எப்பா. இவனுங்க டயர்டே ஆக மாட்டானுங்க ப்ரோ. அதாவது அவதூறு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கானுங்க ப்ரோ. அவனுக்கு யூபிஎஸ் ஜெயிச்சா கூட பண்ண மாட்டானுங்க ப்ரோ. விஜய் ஜெயிச்சதுதான். அவனுங்களுக்கு தோத்தது பிரச்சனை இல்ல, நம்ம கிட்ட தோத்ததுதான் பெரிய பிரச்சனை. ஆமா, அதுலயும் அவங்க அப்பா ஏடிஎம்கே கிட்ட, அதான் ஏடிஎம்கே கிட்ட தோத்தப்போ கூட இந்த அளவுக்கு அவனுங்க வேலை பார்க்கல. ஆட்சி அதுவும் கடைசியில தான் வேலை பார்ப்பானுங்க எப்பயுமே. அந்த கடைசி ஒரு 6 மாசம் தான் பயங்கரமா வேலை பார்ப்பானுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த டேர்ம் முடிய போதுன்னா அந்த லாஸ்ட் 6 months தான். இது நமக்கு முதல் நாள்ல இருந்தே 6 மாசத்துக்கு நாங்க எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னது. இந்த 3 மாசத்துல எவ்வளவு பண்ணிட்டானுங்க. இதோட குதிரை பேரம் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி எப்பா சாமி சும்மா இருக்க முடியல. ஏன்னா அது ஏத்துக்க முடியல. மனசு வந்து அவ்வளோ ஒரு என்டைட்டில்மெண்ட் இருக்கு மண்டையில, அவ்வளவு மண்டகணும். இவங்கிட்ட போய் தோத்துட்டோமேடா அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, இவங்கிட்ட போய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னொருத்தரை பார்த்து உனக்கு எதிரியை பார்த்து உனக்கு வருதுன்னா அங்கேயே நீ தோத்துருவ. எதிரியோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறதையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அதை ரெஸ்பெக்டும் பண்ணணும். அப்பதான் உண்மையா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். கட்சியாவே கண்டுக்கலையே, அதான் இவனுக்கு பண்ண தப்பு. அந்த சேகர் யாரு செந்தில் பாலாஜி சொன்னாங்க நேத்து முளைச்சு காலான்ட்டு. அதான் இன்னைக்கு பார்த்தா பங்கர் பாலாஜியா சேகர் பாபு இல்ல பேக்கர் பாபு. அவன் பேக்கர் பாபுன்னு ப்ரோ. உதயநிதியை வந்து வச்சு செய்யறதையே தொழிலா வச்சிருக்கிறவன் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கிறான். யார் சொல்லுங்க பார்க்கலாம். சவுக்கா உதவா நிதின்னு சொல்லுவானே யாரு? கிஷோர் கே சாமி. அவன் ட்வீட்டை பாருங்களேன். காலம் தான் எவ்வளவு வேகமா ஓடுது. இதே ஆகஸ்ட் மாசம் கிஷோர் நேத்தே வீடியோ போட்டு அந்த இவன் கூட சேர்ந்து பண்ணிட்டாரு. இல்ல ப்ரோ, கிஷோர் ஒண்ணு சொல்லுவாரு, திமுக எவனை தொட்டு கூட பார்க்க முடியாது, நான் பேண்டு விட்டுருக்கோம் அதை போய் தொட்டு பார்க்க முடியுமா யாராவது சொல்லுவாரு. இல்ல அவரோட ட்வீட்டை கேளுங்க. ஐயோ சொல்றாங்களே. காலம் தான் எவ்வளவு வேகமா ஓடுது. இதே ஆகஸ்ட் மாசம் 2021ஆம் ஆண்டு புழல் சிறையில் இருந்தேன். உதயநிதி சார்பில் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறையில் அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. அப்ப என் மனசுல நினைச்சுக்கிட்டது, என் இறைவா எல்லாத்துக்கும் நீயே சாட்சி. அது சூப்பரா சொல்லுவாங்க கிஷோர். திருட்டு டயிர் எடுத்தாத்தான்னு, திருட்டு டயிர் எடுத்தாத்தா. ப்ரோ அந்த உதயநிதி கைது வழக்கு இருக்குல்ல, அது 2 காலுக்கு தள்ளி வச்சிருக்காங்க 12 மணில இருந்து. தள்ளிட்டே போவாங்க. பண்ணட்டும். அது வரைக்கும் ஆனா போலீஸ் கூட தானே இருக்கணும். கண்டிப்பா
இருக்கட்டும், நாளைக்கு வரைக்கும் கூட தள்ளி வைங்க, பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாது, போயிட்டே இருக்கணும்னு மட்டும் அண்ணன் சொல்லுங்க. இவனுக்கு பிரியாணி எது வேணா வாங்கி கொடுங்க, ஆனா தூங்க மட்டும் கூடாது. அலிபாய் பண்ற மாதிரி என்ன பண்ணாலும் தூங்க மட்டும் விட்டுறாதீங்க. டேய், எனக்கு 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 இருக்கிற ஒரே ஹாபி அதான்டா. என்னடா சொல்றீங்க? சட்டமன்றத்துல போய் தூங்குவேன், என்ன தூங்க கூடாதுன்னு சொல்றேன்? பிரியாணி கூட வேணாம்டா எனக்கு, தூங்க விடுங்கடா. தூங்க எப்படி? அப்பா சாமி, சும்மா இருந்திருக்கலாமா? தேவையில்லாத இது, எல்லாருக்கும் இடைஞ்சல்ல இப்ப இது. மூடிட்டு இல்லாம அந்த மினி இஷ்டத்துக்கு பேசுறது. இதே இன்னைக்கு இதே இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அரெஸ்ட் பண்ணதுனால மக்கள் எல்லாம் சந்தோஷப்படல. இவனுங்க பல நாளா பேசிட்டே வந்தது, கடுப்புலயே இருந்திருக்காங்க எல்லாரும். இதுக்காவது பண்ணுங்கன்னு மொத்தத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு இதை போட்ட மாதிரி ஆயி போச்சு. இப்ப அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா திருந்த போறது கிடையாது, அது வேற விஷயம். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, உதயநிதி இருக்கிற வரைக்கும் டிஎம்கே வராது. 100% நம்பிக்கை இருக்கு. ஸ்டாலின் இருக்கும்போது மட்டும் வந்து தள்ளிருச்சு அப்படியே. என்ன நம்பிக்கை உனக்கு? அந்த அளவு வாய மூடிட்டு இருப்பான் ப்ரோ. இந்த மாதிரி லூஸ் டாக் விடாம இப்பலாம். ஆனா இனிமே லூஸ் டாக் மட்டும் தான் ப்ரோ விடுறான். அவர் டாக் பண்ணாலே லூசர் மாதிரி தெரியும், டாக் பண்ணவே விடாம வச்சிருந்தாங்க. சரி சரி. ஆனா அதுதான், இவங்க டீமே போதும். அந்த ஜென்ஜி டிஎம்கேன்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்க அவனுங்க எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு செய்யறாங்க. கட்சியை நாசம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணும் விடுங்க, ஜாலியா இருக்கு, நம்ம வேடிக்கை பார்ப்போம். இதுக்கு நடுவுல வேற உள்ள வந்து பவர் இது நடக்குது, பவர் டசல் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கும் கனிமொழி அக்காக்கும் உதயநிதிக்கும் யார் அடுத்த லீட் பண்ண போறா கட்சியை, ஸ்பியர் ஹெட் பண்ணி யார் கொண்டு போக போறா அப்படின்னு. கனிமொழி வந்தா வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னத்த வாய்ப்பு இருக்கு? அவங்க மட்டும் என்ன சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? தூத்துக்குடியில போயிட்டு என்னாச்சு இப்ப கூட? நமக்கு அறிவு இருக்கு இவங்களை விட. அதான் அவங்க ஆனா அப்படி தெரியலையே. போன தடவை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா ஒன்றும் பண்ணல. சரி, நமக்கு அறிவு இருக்கு, இவங்க கண்ட்ரோல் இல்ல. அது அவங்க தலையெழுத்து. நீங்க பப்ளிக் ஃபோரம்ல என்ன பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி கேரி பண்றீங்க? இந்த பிஆர் சுந்தர் மேல வேற பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் துன்புறுத்தல் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சண்முகம் என்னமோ பெரிய தியாகி, இவரு கைதாகி போகும்போது டாட்டா காட்டிட்டு போறாரு, அப்படியே ஜன்னல்ல இருந்து வெளியே வந்து மூக்கையில கொடுக்குறாரு பாத்தீங்களா? பேஷன் முகமா என்னவா தெரியலையே, பாப்போம். இன்னைக்கு ஃபுல்லா பேசுவானுங்க மாத்தி மாத்தி. சிடிஆர் அண்ணன் ஏதோ பேசுறாரு, கீழ்த்தரமாக உதயநிதி பேசியது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு மினிஸ்டர் சிடிஆர். சாணக்கியால வந்து இந்த அரஸ்ட் பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறான்னு தெரியல, போனாலும் தெரியும். சரி, மேற்கொண்டு ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா பார்க்கலாம் என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு. பட் இன்னைக்கு வந்து சோஃபார் குட் டெசிஷன். சும்மா அவனை இவ்வளோ நாள் விட்டு வச்சுட்டு மற்றவங்கன்னா கூட பரவாயில்ல, அசம்பிளியில் வந்து இதாக இருந்துட்டு மெம்பராக இருந்துட்டு இப்படி பண்ணுறது தப்பு. அலெக்ஸே இருக்கியா? என்னப்பா படம் வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, இன்னும் டிக்கெட்டே கிடைக்கல எங்க ஊர்ல எல்லாம். வந்து சென்ட்ரி சீட் எல்லாம் காலி ஆயிடுது. சஞ்சீவும் சேர்த்து ட்ரெண்ட் ஆகுறாப்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் வான் பண்றாரு, அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஏதோ அவனுக்கு இங்க இருந்து கீழே கத்திட்டு இருந்திருக்கானுங்க போல, அவரை பார்த்து கத்தனா நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ வான் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்தாரு அவரு. அதுக்கப்புறமா அவனுக்கு ஏதோ கத்திக்கிட்டே கிடந்தானுங்க.
என் ஃப்ரெண்டு இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். தூங்கி வச்சுட்டு மாமே குட் நியூஸ் உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிறான் எனக்கே. டேய் தூங்கி எழுந்துச்சோன்னா குசி ஆயிட்டான் பையன். அதான் ஏபா ஏபா டிஎம் பாரு. அதை பாக்குறேன். ஐயோ ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு சுத்தி சுத்தி. ஒண்ணுமே புரியல, தலை சுத்துது. பெரிய தியாகி இவரு, கை கடிக்க அவன் தான் இதுல இருந்து நியூஸ் 24/7 இருந்து ரிசைன் பண்ணிட்டானே. கேக்குது அலெக்ஸ்? ஒரு முழுக்க இது என்ன வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல இன்னும் நிறைய இது பார்த்தாதான் இப்ப எடப்பாடி சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதாவது உதயநிதிக்கு நம்பிக்கை இல்லை. புரியல. எடப்பாடி உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போட்டுக்குது பாக்கலையா? ஆடா பாவிகளா. என்ன இருந்தாலும் இல்ல நாளைக்கு நாளைக்கு அசம்பிளி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டெப் பண்ற மாதிரி போட்டுமா எடப்பாடி. ஆனா கள்ளக்கூட்டணி சும்மா சொல்றானுங்க, இங்காரதான் அங்க இங்க வலிக்குது. என்னாச்சு? சப்போர்ட் பண்ணிருக்காரு.